நீங்கள் நான் பசியாக இருந்தேன், நீ எனக்கு கவனிச்சிக்கல. நான் தாகமாக இருந்தால் நீ தண்ணி கொடுக்கல. நான் நிர்வாணமாக இருந்தால் எனக்கு துணி கொடுக்கல. இந்த வசனம் வரும்போது அவங்க கேட்குறாங்க, நீங்கள் எப்போ பசியாக இருந்தீங்க, நீங்கள் எப்போ தாகமாக இருந்தீங்க, நீங்கள் எப்போ நிர்வாணமாக இருந்தீங்க? ரோட்டில் இருக்கிற ஏழைக்கு நீ கொடுக்கலன்னா அது எனக்கு கொடுக்காதது தான் இயேசு சொல்ல வர்றாரு. இவர்கள் ஒருத்தருக்கு நீ செஞ்சால் அது எனக்கு செஞ்ச மாதிரி, அதை தானே சொல்கிறாரு அவர். ஏன் புரிய மாட்டேங்குது? இந்த வாட்டி கூட போகும்போது ஒருத்தன் கேட்குறாங்க, ராயனுக்கு கொடுக்குறது ராயனுக்கு, தேவனுக்கு கொடுக்குறது தேவனுக்கு கொடுக்குறது, அதாவது என்ன சொல்ல வராங்கன்றதே புரியல. நீ ராயனுக்கு கொடுக்குறதுனா நீ டேக்ஸை ஒழுங்காக கட்டு, இன்கம் டேக்ஸ் கட்டு, கவர்மெண்ட் ஏமாத்தாத. அடுத்தது தேவனுக்கு கொடுக்குறதுனா உண்டியில் போடுறது கிடையாது, ஏழைங்களுக்கு தான் கொடுக்கணும்னு இயேசு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார்ல. இந்த ஏழைங்களுக்கு யார் கொடுக்குறியோ அது எனக்கு கொடுக்குற. என்னை பொறுத்த வரைக்கும் ரோட்டில் எந்த ஒரு 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 பசியாக இருக்கிறவனும், ஒரு ஹாஸ்பிட்டலில் நோய்வாயில் படுத்திருக்கவங்க எல்லாருமே இயேசு தான். நீங்கள் சர்ச்சில் தேடிட்டு நீங்கள் பெரிய கிராஸ் வச்சுருக்கலாம், நீங்கள் உங்கள் சர்ச்சில் பயங்கரமான டிவி இருக்கலாம், ஏசி இருக்கலாம், லைட் இருக்கலாம், ஆனால் இயேசு இல்லை. ஏசி இருக்கும், இயேசு இல்லை. இது நான் அடித்து சொல்லுவேன். இதுக்கு நிறைய பேர் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல. ஒரு 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 சபை கூடுதல் ஒரு டீசெண்டான இடத்துல ஒரு ஒரு சபை கூடுதல் வேணும். அங்கே எல்லாம் போய் பைபிளை படிக்கணும், இயேசு பற்றி சொன்னார்னு எல்லாம் தெரிஞ்சுக்கணும், வெளியே போய் வேலை பார்க்கணும். உங்களை சபை கூடுதல் வேணான்னு சொல்லலை. என் பாஸ்டர் ரொம்ப நல்லவருங்க, நான் யாரையும் கெட்டவங்கன்னு சொல்ல வரல. அவங்களுக்கு மனசாட்சி இருக்குது, அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். கண் கட்டி கிடக்கிறவங்க தான் இன்றைக்கி இருக்க கிறிஸ்டியன்ஸ். ஹிந்துஸை பார்த்தா நான் பாவப்படுறேன், நிஜமாலுமே பாவப்படுறேன். அவங்களுக்கு எங்கே இயேசு இருக்கான்னு தெரியாமல் இமயமலையத்துலலாம் போய் தேடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல எங்கே நிம்மதி இருக்குதுன்னு தெரியல. அவங்க பைபிள் அவங்களுக்கு தெரியாது. முஸ்லீம்ஸும் பாவம். ஆனால் கிறிஸ்டியன்ஸ், உங்களுக்கு பைபிள் இருக்குது, வசனம் இருக்குது, எல்லாம் இருந்தும் நீங்கள் வழி மாறி போனீங்கன்னா உங்களுக்கு ஐயோ தான். ஐயோ தான். சரி, இதுக்கெல்லாம் நீங்கள்